நிறைய பகுதிகளுக்கு நீங்க போவீங்க. கள அளவுல எப்படி இருக்கு ஆதரவு? எந்த பக்கம் மக்கள் நிக்கிறாங்க? அதாவது இப்போ இந்த ரூ. 5000 மாண்புமிகு முதல்வர் இந்த தேர்தல் சென்ற மாதம் அறிவித்த சூழலை பார்த்தோம். நாடு முழுக்க பெரிய ஆதரவு முதல்வருக்கும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் திராவிட மாடல் அரசுக்கும். ஒரு இரவில் 1,31,00,000 குடும்ப தலைவிகளுக்கு அந்த பணம் கைக்கு போய் சேர்ந்துச்சு. பெரிய எழுச்சி, நாடு முழுக்க ஒரு அலை இருந்துச்சு. பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ அவருக்கு உறுதியாக குடும்ப தலைவிகள் தாய்மார்களின் ஆதரவு பெரியதை பார்த்தேன். மறுபடியும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவினருக்கும் கூடுதல் நிர்வாகம். அதற்கு அடுத்த ஒரு அறிவிப்பை பார்த்தோம். அடுத்து ரூ. 2,000 ஆட்சிக்கு வந்த பிறகு உரிமை தொகையை கூடுதலாக உயர்த்தி தருவோம்னு எடப்பாடி சொன்னதையே தன்னுடைய வாக்குறுதியாகவும் முன்கூட்டியே தந்ததுனால அந்த உத்தரவாதத்தையும் பெண்கள் ஒரு பாசிட்டிவாக பார்க்குறாங்க, நேர்மறையாக வரவேற்று பார்க்குறேன். தேசிய முற்போக்கு திராவிடர்களும் அந்நியார் கேப்டன் விஜயகாந்தனுடைய கட்சி உள்ளே வந்துச்சு, திமுக அணியோடு வந்துருச்சுன்னு உடனே இன்னொரு கூடுதலான அது வெற்றியை பார்த்தோம். அண்ணன் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அண்ணன் இப்போ இருக்கிறாரு, பார்க்குறோம். அந்த கூட்டணியில் சிதையாமல் எல்லோரும் இப்பொழுது கையெழுத்தாகி தொகுதி உடன்பாடுகள் நெருங்கி வர்றதை பார்க்குறோம். இன்றைக்கி கூட நீங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் அண்ணன் வீரபாண்டியன் அந்த பதிவை பார்த்தேன். அப்போ எல்லாம் வேகமாக கையெழுத்தாகி களத்துக்கு போகிறத பார்க்குறோம். திராவிட முன்னேற்ற கழகம் களத்தை தயார் செய்துவிட்டு பரப்புரையை கூட அவர்கள் மேற்கொண்டு வருவதை பார்க்குறோம். இப்போ களம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணிக்கு, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு சாதகமாக 100 விழுக்காடு இருக்கிறத நான் உணர்றேன். ஆரம்பத்தில் ஒரு 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 2-3 மாதங்களுக்கு முன்பு அரசுக்கு எதிரான ஒரு கருத்தை திட்டமிட்டு எதிர்க்கட்சிகள் உருவாக்க முயன்றார்கள். சில ஊடகவியலாளர்கள் என்கின்ற பெயரில் சில இந்துத்துவவாதிகள் அரசுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பினார்கள். சட்டம் ஒழுங்கு குறித்து பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை அவர்கள் ஏவி பார்த்தார். ஆனால் எந்த குற்றச்சாட்டையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கவில்லை. எந்த குற்றத்திலும் அரசுக்கு துணை இல்லை, அரசுக்கு பொறுப்பில்லை. அரசு குற்றவாளிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்குகிறது. அரசு தன் கவனத்துக்கு வருகிற எந்த குறையையும் விரைந்து தீர்த்திருக்கிறது. பாகுபாடு இல்லாமல் அரசு இயந்திரத்தை மாண்புமிகு முதல்வர் தளபதியார் இயக்குகிறார் என்பதனால் களம் மாண்புமிகு முதல்வருக்கு சாதகமாக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறது என்பதனால் இந்த முறை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சியை கைப்பற்றுகிறது. கூடுதலாக, அதாவது 234 தொகுதிகளிலும் மிக பெரும்பான்மையான வாக்குகளில் திராவிட முன்னேற்ற கழகம் அணி வெற்றி பெறும் என்பதையும் நான் களத்தில் உணர்கிறேன். இதுவரைக்கும் இல்லாத வெற்றி இந்த முறை இருக்கும். அதில் குறிப்பாக மேற்கு மண்டலம், கொங்கு மண்டலமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதுவரை இல்லாத வெற்றியை பெற்றுத்தரும். அதற்கு தனியரசு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தத்துவம் சார்ந்து தன்னுடைய ஆதரவு கருத்துக்களை, அதனுடைய நிலைப்பாட்டை 5 ஆண்டுகள் நான் 2021 திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசுக்கும் அதனுடைய அணிக்கும் ஜனநாயக தளத்தில் ஒரு மக்களாட்சி தத்துவத்தை பாதுகாக்க தொடர்ந்து அந்த கருத்தை ஆதரித்து அந்த கருத்தின்படி வழிநடத்துகிற அரசை திமுக திராவிட மாடல் அரசை ஆதரித்த தனியரசு இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் கூட்டணியாக இணைந்து தொகுதியை பெற்று களத்தில் நான் பணியாற்றுகிற பொழுது அந்த களத்தை பார்க்குறேன். ஆகவே மேற்கு மண்டலமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக இந்த முறை மாற இருக்கிறது என்கிற நல்ல செய்தியை களத்தில் பார்த்தேன். ஆகவே இந்த முறை வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு முதல்வர் தளபதியாரும் பெறுவார்கள். களம் அப்படித்தான் 100 விழுக்காடு திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது. இப்போ கொங்கு பகுதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிற பகுதி, அவருடைய கையை மீறி இறங்கிட முடியுமா? இல்லை, எடப்பாடியினுடைய கரத்தில் இருக்கிறதுனால தான் அந்த பகுதி வளர்ச்சி பெறலை. 5 ஆண்டுகளில் மேற்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து கொண்டு ஏராளமான ஜிஎஸ்டி உள்ளிட்ட நிலைகளிலையும் மாநில உரிமைகளை கைவிட்டதனாலையும் அங்கே இருக்கிற ஜவுளி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. பல்லடம், சோமனூர், திருப்பூர் போன்ற பகுதியில் இருக்கிற விசைத்தறிகள் எல்லாம் முழுமையாக மூடப்பட்டு கிடக்கிறது. பனியன் ஆலைகள் எல்லாம் மிக கடுமையான நெருக்கடிகளில் சிக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஜிஎஸ்டியால் சுதந்திரமாக வணிகர்கள் தங்களுடைய சிறு குறு தொழில்களை நடத்த முடியாத நெருக்கடிக்கு ஆளாகிறத பார்க்குறோம். ஆகவே மேற்கு மண்டலம் தொழில்களினுடைய கருவூலமாக இருந்தது தமிழ்நாட்டிலே, குறிப்பாக இந்தியாவிலேயே. அதாவது
குட்டி ஜப்பான்னு சொல்கிற அளவுக்கு தீர்ப்பூர் இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. இப்போல்லாம் அது வந்து அதெல்லாம் ஒரு பெரிய நெருக்கடியை தொழில் அதிபர்களும் தொழில் முனைவோர்களும் சிறு குறு தொழில்களும் தொழிலாளர்களும் கடுமையாக பார்க்குறோம். மேற்கு மண்டலத்தில் ஒரு சிறந்த நிர்வாகத்தை எடப்பாடியால் தர முடியலை. விவசாயமும் பல நெருக்கடிகளை சந்திக்கிறத பார்க்குறோம். விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்கிற பொருளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கல. அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே அதே மாதிரி ஒரு திராவிட கருத்தியலில் சித்தாந்தத்திலிருந்து எடப்பாடி விலகி போய் மாநில உரிமைகளை எல்லாம் பாஜகவின் அந்த எதேச்சதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு ஒரு திராவிட பேர் இயக்கம் அண்ணாவின் அடிப்படை கருத்துகளுக்கு நேர் எதிராக திராவிட போர் வீரர்களாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2 கோடி தொண்டர்களையும் காவிமயப்படுத்திய பெரும் குற்றத்திற்கு எடப்பாடி ஆளாகி கிடக்கிறார். ஆகவே மேற்கு மண்டலத்தில் அதிமுகவை காவிமயமாக்கிய எடப்பாடியை மேற்கு மண்டலத்து மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று தனியரசு நம்ம பரப்புரை செஞ்சோம். இப்பொழுது மேற்கு மண்டலத்து மக்கள் எடப்பாடியினுடைய அந்த ஈர்ப்பு, தன்னுடைய மண்டலத்தை சேர்ந்தவர் என்கின்ற அந்த பார்வையிலிருந்து விலகி தன் மண்டலத்தை சார்ந்தவர் என்றாலும் மண்டலத்தின் இந்த மண்ணின் மக்களுக்கான அரசியல் தத்துவ கோட்பாட்டுக்கு நேர் எதிராக பாஜகவோடு அவர் இந்துத்துவ இயக்கங்களோடு பரிவார இயக்கங்களுக்கு கட்டுப்பட்டு அவர் ஒரு கிளை அமைப்பாக செயல்படுவதனால் அவரை ஒரு ஆளுமையாக அவரை ஒரு பர்சனாலிட்டியாக பார்க்கலைப்ப. ஆகவே அவருடைய செல்வாக்கு அங்கு சரிந்திருக்கிறது. ஏற்கனவே மேற்கு மண்டலத்தை சேர்ந்தவர் நம்மவர் என்கின்ற பார்வை இப்பொழுது முற்றிலுமாக மாறி நமக்கு எதிரானவர் எடப்பாடி என்கின்ற கருத்து அங்கு வேகமாக பரவி வர்றதை பார்க்குறேன். ஆகவே எடப்பாடி நம்முடைய மண்டலத்தை சேர்ந்தவர் என்கின்ற அந்த நம்பிக்கையை பொய்த்து போய் நம்ம மண்டலத்தை எடப்பாடி அழிக்க பார்க்கிறார் என்பதனால் இந்த முறை எடப்பாடிக்கு கூடுதலான இழப்பை சந்திக்கிற இடமாக மேற்கு மண்டலம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம களத்தில் பார்க்குறோம். ஆகவே எடப்பாடி தன்னுடைய மண்டலத்தை சார்ந்தவர் அல்லது தன்னுடைய பகுதியை சார்ந்தவர், தன் சமூகத்தை சார்ந்தவர் என்கின்ற பார்வையெல்லாம் முழுமையாக மாற்றப்பட்டு நம்முடைய மண்டலத்துக்கு எதிரானவர், நம் சமூகத்துக்கு எதிரானவர், இந்த மண்ணின் கோட்பாட்டுக்கு தத்துவத்துக்கு எதிரானவர், தந்தை பெரியாரின் பேரறிஞர் அண்ணாவின் கருத்துக்களுக்கு எதிரானவர், பாஜகவுக்கு கட்டுப்பட்டு பாஜகவின் காவி கொள்கைகளை இங்கே பரப்புவதற்கு இவர் வழிவகுக்கிறார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மாவினுடைய கொள்கைகளுக்கு எதிராக செயல்படுகிறார் எடப்பாடி என்பதனால் நாட்டு மக்கள் அவரை நிராகரிக்கிறார்கள். மேற்கு கொங்கு மண்டலத்து மக்கள் அவரை நிராகரிப்பார்கள். அதே போன்று 2 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சியை ஒரு தலைமையேற்கிற ஒரு பொதுச் செயலாளராக அவர் தன்னுடைய ஜனநாயக பண்புகளோடு அந்த அடிப்படை கருத்துக்களை விழுமியங்களை தாங்கி நின்று அவர் வழிநடத்தவில்லை என்கின்ற கோபம் அதிமுக தொண்டர்களுக்கு மத்தியிலேயும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே அவர் அதிமுக தொண்டர்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார், மேற்கு மண்டலத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் என்பதனால் மேற்கு நம்முடைய மண்டலத்தை சார்ந்தவர் என்பதற்காக விழுந்த இந்த ஒரு 7-8 ஆண்டுகளில் விழுந்த வாக்குகள் கூட ஆதரவு நிலை இப்பொழுது மாறியிருக்கிறது. ஆகவே 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் எடப்பாடிக்கு எதிரான மேற்கு மண்டலத்துக்கான தேர்தலாகவும் இந்த தேர்தலை நான் குறிப்பாக பார்க்குறேன். நிறைய கருத்து கணிப்புகள் கூட திமுக அரசுக்கு சாதகமாக தான் வர்றதை பார்க்க முடியுது. என்ன காரணம்? களம் 4ஆக பிரிந்திருப்பதனால், ஓட்டு சிதறல் இருப்பதனால், அந்த காரணத்தினால திமுக ஜெயிக்க போகுதா, அல்லது திமுக அரசின் மீது இருக்கிறதான பாசிட்டிவ் இம்ப்ரெஷன்? இல்லை, ரெண்டுமே தான். இப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீது எந்த குற்றச்சாட்டு இதுவரைக்கும் யாராலையும் சுமத்த முடியலை. திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசை தலைமையேற்றிருக்கிற மாண்புமிகு முதல்வர் இதுவரை மக்களுக்கு எதிராக எந்த திட்டத்தையும் மக்களுக்கு சுமையான எந்த திட்டங்களையும் செயல்படுத்த அவர் செயல்படுத்தலை. அதற்கு மாறாக மக்களின் சுமைகளை குறைப்பதற்கு மக்களுக்கான ஏராளமான நலத்திட்டங்களை தந்திருக்கிறார். குறிப்பாக நீங்கள் மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும், விடியல் பயணமாக இருந்தாலும், கட்டணம் இல்லாமல் பேருந்து பயணமெல்லாம் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக மாண்புமிகு முதல்வர் தான் அறிவித்து தான் தாய்மார்களின் பேராதரவை பெற்றார். கல்லூரி மாணவிகளுக்கான ஊக்கத்தொகையாக இருந்தாலும், காலை உணவு திட்டமாக இருந்தாலும், வீடு தேடி மருத்துவம் என்றாலும், அடுக்கடுக்காக தொழில் புரட்சியில் இந்தியாவிலேயே இன்றைக்கு ஒரு முன்னணி மாநிலமாக வளர்ந்து வருகிற முதன்மையான மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி காட்டிய ஒரு நவீன அரசியல் சிற்பியாகவும் தமிழ்நாட்டு முதலமைச்சரை மக்கள் பார்க்குறாங்க.
அரசியல் மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு அனைவரோடும் அன்பு காட்டி நெருக்கமாக அனைவரின் கருத்தையும் கேட்கிற ஜனநாயக பண்போடு ஒரு அரசியல் கட்சி தலைவனாகவும் தன்னை வெகுவாக பக்குவப்படுத்தி கொண்ட தலைவராகவும் இந்தியாவின் மூத்த அரசியல் தலைவராகவும் மாண்புமிகு முதல்வர் தளபதியை ஸ்டாலின் அவர்களை பார்க்குறாங்க நாட்டு மக்கள். அப்போ இந்தியா முழுக்க செல்வாக்கு பெற்ற ஒரு முதலமைச்சர் அரசியல் கட்சி தலைவர்னாலும் தளபதி தான் இருக்கார், ஸ்டாலின் தான் இருக்கார். பாஜகவின் சர்வாதிகார எதேச்சதிகார அனைத்து திட்டங்களையும் துணிந்து எதிர்க்கிற ஆற்றல் பெற்றிருக்கிற ஒரே கட்சி திமுக, அதன் தலைவர் மு.க. ஸ்டாலின், முதல்வர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின். அப்போ நமட்டு மக்கள் அவர் மீது பேரன்போடு இப்பொழுது தொடர்ந்து ஆதரிக்கிறத பார்க்கணும். அப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, இது பாசிட்டிவான இந்த அணுகுமுறையோடு எதிர்காலத்தில் அரசுக்கு எதிரான வாக்குகள் ஓரணியில் இருக்கிறதா இல்லை. இப்போ விஜய் ஒரு அணியாக இருக்கார், பட் நாம் தமிழர் ஒரு அணியாக இருக்குது, என்டிஏ ஒரு அணியாக இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 அணி, அது இல்லாமல் இன்னும் ஏதாவது ஒரு சூழல் கூட மாறி வரலாம். அப்போ 3-4 முனைகளாக அரசுக்கு எதிரான வாக்குகள், சொற்ப வாக்குகளும் பிரிகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியினுடைய வாக்கு வெற்றி எந்த வகையிலையும் அது பலகீனப்படுகிற சூழலே அங்கே இல்லை. அது மீண்டும் பலப்படுகிறதான் நம்ம பார்க்குறோம். இந்த கூட்டணிக்குள்ளே ஒரு கட்சி கூட இதுவரைக்கும் வெளியேறல. கூட்டணியின் தலைவர்கள் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் ஒரு கூட்டணி உறுதியாக இருக்கிறது. அந்த கூட்டணியை உறுதியாக ஒரு தலைவர் பராமரிக்கிறார் என்றாலும் முதலமைச்சரை தான் நம்ம எல்லாரும் பார்க்குறோம். கூட்டணி கட்சி தலைவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அரசின் மீது விமர்சனத்தை வைத்த பொழுதும், மாண்புமிகு முதலமைச்சர் மீது கூட விமர்சனம் வைத்த பொழுது கூட அவர் அதை ஒரு அதை ஒரு விமர்சனமாக எடுத்துக்கொண்டு அவர்களை விளக்குவதில்லை, அல்லது அவர்கள் மீது மாற்று பார்வை இல்லாமல் அவர்களை நட்போடு மீண்டும் மீண்டும் அரவணைத்துக் கொள்கிற பாங்கால் கூட்டணி சிதையாமல் இருக்கிறது. ஆகவே கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வலிமையாக உறுதியாக இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த கூட்டணி ஏற்கனவே உறுதியாக இருக்கிற ஒரு கூட்டணியோடு தனியரசு, தமிழ்முன் அன்சாரி கருணாஸ், தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை, முக்குளத்தூர் புலிப்படை, மனிதநேய ஜனநாயக கட்சி 3 கட்சிகளும் வலிமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணியில் இணைந்திருக்கிறது, வலிமை சேர்த்திருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் கேப்டனுடைய கட்சி அந்நியார், பிரேமலதா அந்நியார் உள்ளே வந்திருக்காங்க, இன்னும் வலிமை சேர்ந்திருக்கிறது. கூடுதலாக இப்பொழுது இன்னும் ஒவ்வொரு அணிகளாக வந்து நம்ம அணியில் வந்து சேர்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ காங்கிரஸ் ஒரு நெருக்கடி, ஒரு தொகுதி உடன்பாடில் ஒரு சிக்கல் வருமானம் எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனாலும் காங்கிரஸும் மூத்த தலைவர் ஐயா சிதம்பரம் ஐயா போன்றவர்கள் எல்லாம் பேசி அது சுமூகமாக தீர்க்கப்பட்டிருக்கிறது. இன்று கூட கம்யூனிஸ்ட் கட்சிகளும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், ஐயுஎம் முஸ்லீம் லீக் மாதிரியா மனிதநேய மக்கள் கட்சி, பேராசிரியர் ஜவஹர்லால் அண்ணா எல்லாரும் இன்றைக்கி எல்லா களத்தில் எல்லாரும் எங்கள் காதர் மொய்தீன் ஐயா பேராசிரியர் தலைவர் எல்லாம் இப்போ உள்ள அணியாக ஒரு அணியில் வந்துட்டாங்க. எஸ்டிபி கூட புதுசாக வந்திருக்காங்க. அப்போ இந்த அணி நாளுக்கு நாள் வலிமை அடையுது. அது அப்படியே நீங்கள் நேர் எதிரில் என்டிஏ அணியை பார்த்தா, எடப்பாடியுடைய அணியை பார்த்தா, மோடியுடைய அணியை பார்த்தா அது வந்து பலகீனப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மேடையிலையும் அது ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. ஆகவே அது ஒரு தெளிவற்ற, ஒற்றுமையற்ற, யார் தலைமையில் அந்த அணி வழிநடத்தப்படுகிறது என்கின்ற குழப்ப நிலையில் அந்த அணி தடுமாறுறதை பார்க்குறோம். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலிகள், தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்கள். இங்கு சாதியின் பெயராலோ மதத்தின் பெயராலோ அவதூறாலோ மக்களின் வாக்குகளை வசீகரிக்க முடியாது என்பதை எடப்பாடி என்டிஏ அணியினர் உணர்ந்திருப்பார்கள். ஆகவே கட்டாயமாக தமிழ்நாட்டு மக்கள் நடிகர் விஜயை நம்பியோ என்டிஏ வடநாட்டு இந்தி பாஜக தலைமையிலான அல்லது எடப்பாடி அணியினரை நிராகரிப்பார்கள். ஆகவே திமுக எதிரணியினர் பலகீனப்பட்டிருப்பது ஒரு பலம், திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை கூடியிருக்கிறது இன்னொரு கூடுதல் பலம். ஏற்கனவே அரசு நடத்துகிற முதல்வர் மீது எந்த களங்கமோ குற்றச்சாட்டோ குறையோ இதுவரை யாராலையும் மெய்ப்பிக்க முடியலை என்பது இன்னொரு கூடுதல் பலம். அரசின் நலத்திட்டங்கள் மிகப்பெரிய கூடுதல் பலம். ஆகவே மகுடங்களுக்கு மகுடங்களாக தொடர்ந்து மக்கள் ஆதரவு பெருகி வருகிற சூழ்நிலையில் எல்லா சூழ்நிலைகளுமே இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதிக்கு சாதகமாக இருக்கிறது என்பதனால் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. மக்கள் ஆதரவு பெருகி வருகிற சூழலில் தான் தனியரசு இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் உறுதிபட சொல்கிறேன். நிறைய ஒரு கேள்வி சார்,
ஒருவேளை இது சொல்லிட்டு இருக்காங்க விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கு, பாஜக தீவிரமா முயற்சி, ஒருவேளை அந்த பக்கம் போய் சேர்ந்துட்டாரு, என்டிஏவில் இணைஞ்சிட்டாரு அப்படின்னா அதுக்கு பிறகு ரொம்ப கடுமையாயிராதா திமுக கூட்டணியின் வெற்றி? களம் எப்படி இருக்கும் அதுக்கு? இல்லை, எல்லாரும் அதை ஒரு கருத்தாக சொல்கிறாங்க. ஆனால் அது முதல்ல அப்படி ஒரு பார்வை இருந்துச்சு. ஆனால் ஒரு தன்னுடைய கொள்கை எதிரி, ஒரு காலம் பாஜகவோடு உறவு இருக்காதுன்னு வீர வசனம் பேசிய விஜய், மிகப்பெரிய மாற்றத்தை தர்றேன்னு சொன்ன விஜய், கொள்கை தலைவராக கர்ம வீரர் பெருந்தலைவர் ஐயா காமராஜரை தன்னுடைய கொள்கை தலைவர்களாக வழிகாட்டிகளாக வைத்திருக்கிற விஜய், சுதந்திர போராட்ட தியாகி, மிகப்பெரிய பெண்ணினத்திற்கே முன்மாதிரியான ஒரு அரசியல் நாட்டு விடுதலைக்காக சுதந்திரத்துக்காக அஞ்சலி அம்மாளை வைத்திருக்கிற விஜய், தந்தை பெரியாரை தன்னுடைய வழிகாட்டியாக வைத்திருக்கிற விஜய், வேலுநாச்சியார் அம்மா போன்ற ஆங்கில படைகளை விரட்டி அடித்து உயிரை மாய்க்கிற வரை போராடி வெற்றி கொண்ட மகத்தான தலைவியை கொள்கை தலைவராக வைத்திருக்கிற விஜய், அண்ணல் அம்பேத்கரை கொள்கை தலைவராக வைத்திருக்கிற விஜய் எப்படி போய் பாஜகவோடு இணைந்தால் அந்த கட்சியில் யார் இருப்பா, அவரை யார் நம்புவார்கள்? ஆகவே அப்படி போய் சேர்ந்தால் ஏற்கனவே குறைந்த எண்ணிக்கையில் இருந்த ஆதரவாளர்களும் ரசிகர்களும் கூட விஜயை விட்டு வெளியேறுவார்களே அல்லாமல் விஜய்க்கு அது பலம் இல்லை. விஜய்க்கு போகிறதுனால ஒரு 10 பேர் 20 பேர் சின்ன தம்பிகள், அரசியல் விழிப்புணர்வு இல்லாத அறியாமையில் இருக்கிற சில தம்பிகள் வேண்டுமானால் துண்டறிக்கை கொடுப்பதற்கு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஆள் கிடைப்பாங்க. அது நாட்டு மக்கள் மத்தியில், வாக்காளர் மத்தியில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. விஜயனுடைய எதிர்கால மாற்றம் அல்லது முதல்வர்ங்கிற கனவு முற்றிலுமாக சிதைக்கப்பட்டு அங்கே இருக்கிற 49 கட்சிகள் இப்பொழுது என்டிஏவில் இருக்கிறதாக ஒரு செய்தி பார்த்தேன். 50வது கட்சியாக தமிழக வெற்றி கழகம் அதில் இருக்கும். 49 பேர் அந்த மேடையில் வரிசையாக இருக்கிற இடத்துல இன்னொரு ஆள் 50வது ஆளாக போய் ஒரு விஜய் அந்த மேடையில் நிற்பார். அங்கே வந்து ஒரு 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 திமுக அவங்க 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்குதுன்னா என்டிஏ ஒரு 30,000 40,000 வாக்குகள் பெற முடியும்னா இவர் ஒரு 5,000 வாக்குகள் ஒரு அதிகபட்சம் ஒரு 6,000 வாக்குகள் 10,000 வாக்குகள் கூடுதலாக பெற முடியுமே தவிர வெற்றிக்கான சூழலை தமிழக வெற்றி கழகத்தாலோ விஜயாலோ உருவாக்க முடியாது. இவர் ஒரு மாற்று சக்தி என்கின்ற அந்த பிம்பம் தகர்க்கப்பட்டு இவர் ஒரு பாஜகவை போல, அதாவது நயினார் நாகேந்திரனை போல, எடப்பாடியை போல விஜயும் ஒரு ஆள், அவ்வளோதான். அதாவது ஒரு அரசியல் நிர்வாகி அல்லது ஒரு அரசியல் தலைவருங்கிற அளவில் தான் அந்த பார்வை இருக்கும். ஆகவே தமிழக வெற்றி கழகம் என்ன கேட்டால் இந்தியாவில் இணைகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அது தனித்து நின்றாலும் தோற்கடிக்கப்படும், இணைந்தால் இன்னும் கூடுதலாக தோற்கடிக்கப்பட்டு அது அவருடைய அரசியல் எதிர்காலம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அப்படிங்கிறது தான் பார்ப்போம். அப்படித்தான் நாம் இன்றைக்கி மார்க்சிஸ்ட் எங்கள் மாநில செயலாளர் சமூகம்னு சொன்னாங்க. அதாவது விஜயின் எதிர்காலம் சூன்யமாகிவிடும், நாடாளுமன்ற உறுப்பினர் சிறுத்தைகளின் தலைவர் சொன்னார். அப்படி எல்லா தலைவர்களுமே என்டிஏவோடு விஜய் இணைந்தால் அவருடைய அரசியல் எதிர்காலம் அதோட அந்த எந்த கேள்வி எழுப்ப முடியாத அளவுக்கு அது வந்து முடக்கப்பட்டு அது வந்து மார்ச்சுரி, கிட்டத்தட்ட அது மயானத்துக்கு போகிற பயணமாக தான் அது என்டிஏவுக்கு போனார்னா அந்த பயணம் அமையும். அது தற்கொலைக்கு சமம்னெல்லாம் பல பேர் அதை சொல்லியிருக்காங்க. அப்படி எங்கள் பல ஊடகவியலாளர்கள் நம்ம மணியன்லாம் சொல்லியிருக்கிறத பார்த்துருக்கேன். அப்போ என்டிஏவுக்கு அணிக்கு போகிற விஜயினுடைய முடிவு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அது பலம் பாதுகாப்பாக இருக்கும். படம் வெளியேறும், 500 கோடி ரூபா படத்தை 1000 கோடிக்கு விற்று 500 கோடி ரூபா சம்பாதிக்கலாம். அவருக்கு வந்து வழக்கு 41 பேருக்கு நீதி கிடைக்காம வழக்கில் ஏதாவது பாஜக அல்லது சிபிஐ ஏதாவது ஒரு வகையில் உதவுனாலும் உதவலாம். அது சட்டப்படி அது எப்படி சூழ்நிலை வருதுன்னு தெரியல. அவர் கைதிலிருந்து தப்பித்து சிறைக்கு போவதிலிருந்து தப்பித்து திகார் சிறையில் வெயிலில் வாட வேண்டிய சூழலிலிருந்து தப்பித்து கொண்டு தன்னுடைய சுகத்துக்காக தமிழ்நாட்டு மக்களின் அரசியல் அபிலாஷைகளை அவர் வேணால் அடகு வைக்கலாம் அல்லது விற்பனை செய்யலாமே அல்லாமல் அரசியல் நலன் என்றால் அதில் விஜய்க்கு 100 விழுக்காடு பூஜ்ஜியமாக தான் முடியும், 0வாக தான் முடியுங்கிறதுனால விஜய் அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தாலும் விஜய் தமிழ்நாட்டு மக்களால் இன்னும் வீரியமாக நிராகரிக்கப்படுவார் அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். நிறைய விஷயங்களை பேச முடியும். ரொம்ப நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி.